ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான வெஜிடபிள் பாயா தாங்க பார்க்க போகிறோம். மட்டனில் தான் பாயா செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி வெஜிடபிள் பாயாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு, இடியாப்பத்தோட எல்லாம் வச்சு சாப்பிட செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க. நான்வெஜ் ஸ்டைலில் இருக்கும், ஆனால் வெஜிடபிளில் செஞ்சுருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான்வெஜ் எல்லாம் சாப்பிட முடியாத டைமிங்கில் அந்த ஸ்மெல்லோட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ இந்த டேஸ்டியான வெஜிடபிள் பாயாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வெஜிடபிள் பாயா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணுங்க. அதுக்காக பேன்ல 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். சின்னதா ஒரு 2 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 5 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரை ஆன உடனே இதுலயே ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். இதோடவே 1 டீஸ்பூன் குருமிளகு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ குருமிளகையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம். பொட்டுக்கல்லைக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் இன்னுமே ரிச்சாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தேங்காவோட ஈரத்தன்மை போய் நல்லா அந்த வாசம் வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, தேங்காவையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்கிற எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளோட தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். அதே பேன்ல 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். சின்னதா 2 துண்டு பட்டை, 1 மராட்டி மொக்கு, 4 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் கல்பாசி சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆன உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோடவே கொஞ்சமா புதினா தலைகள் சேர்த்துக்கலாம். நமக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கிட்டு இதோடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிட்டேன். இதோடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாகவே சாஃப்ட் ஆயிடுங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் இதோடவே 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பொடியெல்லாம் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 செகண்ட் நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த அளவுக்கு நல்லா தொக்கு மாதிரி கலந்ததுக்கப்புறம் இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு காய்கறிகளை ஆட் பண்ணிக்கிறேன். பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்குங்கிற மாதிரி 3 காய் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுலேயே காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காயையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஒரு 2 செகண்ட் நல்லா மசாலோட மிக்ஸ் ஆகுற மாதிரி காயை வதக்கி விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் வெங்காய பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்துட்டேன். இதோடவே மிக்ஸி ஜார் அலசி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பொட்டுக்கல்லை அரைச்சி சேர்த்துருக்கறனால சீக்கிரமாகவே திக்காகும். அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி வதக்கும் போது 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கோம். நம்ம இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாங்க. இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளோட டேஸ்டியான வெஜிடபிள் பாயா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கமகமன் வாசமாக இருக்குங்க. நல்லா சூப்பராக கொதிச்சுட்டு இருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆயிருக்கு. இப்போ நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். நான் உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி பார்க்குறேன். நல்லா வெந்துருச்சுங்க. அவ்வளோதான், செம்ம டேஸ்டியான வெஜிடபிள் பாயா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. நல்ல வாசமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னைக்கு இடியாப்பத்தோடு வச்சு சர்வ் பண்ணியிருந்தேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதை இட்லி, தோசை, சப்பாத்தியோடையும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். சாதத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது போல் வெஜிடபிள் பாயாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.